அதுவும் அங்க படிக்கட்டு தெரியுது பாருங்க. ஆமா, அந்த வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கோயிலுக்கு கோபுரம் இருக்குமாங்கிற சந்தேகம் தான். சரி வாங்க போய் பார்ப்போம். கடவுளே, என் கணவரை சீக்கிரமா என் கண்ணில் காட்டு. பகவானே, ஓம் நமச்சிவாய. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு நிமிஷம். தர்மம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா காசா போடாதீங்க, அன்னதானம் பண்ணுங்க. இப்படி காசா போட்டா அவங்களே கெடுக்கிற மாதிரி ஆயிடும். தர்மம் பண்ணும்போது அதை தடுக்காதீங்க. அப்புறம் உங்க விருப்பம். சரி வாங்க. ஏமா இப்ப அங்க என்ன இருக்குன்னு பூஜை சாமான் வாங்கிட்டு போயின்னு இருக்கீங்க? என்ன மாமி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓம் நமச்சிவாய. 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 ஓம் நமச்சிவாய.
வல்லம் ஊருக்கு பக்கம் உள்ள மலைக்கோவிலுக்கு சென்று நவநாயக சித்தர்கள் வழிபடும் சிவஸ்தலம் இருக்கிறது. அங்கு உன் பாதங்கள் படும்போது நல்ல மாற்றங்கள் தொடங்கும். ஈஸ்வரா, ஐயோ, இப்ப அங்க என்ன இருக்குன்னு பூஜை சாமான் வாங்கிட்டு போயின்னு இருக்கீங்க? வரும் பிரதோஷ தினத்தன்று வல்லம் ஊருக்கு பக்கம் உள்ள சிவஸ்தலம் இருக்கிறது. அங்கு உன் பாதங்கள் படும்போது நல்ல மாற்றங்கள் தொடங்கும். இந்த கோயில் இடிஞ்சு போய் பல வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜை புனஸ்காரம்லாம் எதுவும் நடக்காது போல இருக்கு. சுவாமியை கூட இங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருப்பாங்க. சுவாமி உங்களை இந்த கோயிலையா வந்து பார்க்க சொன்னாரு? அப்ப எதுக்காக சுவாமி உங்களை இங்க வர சொன்னாரு? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஆத்துக்கு சுவாமியே தேடி வந்துட்டு இந்த கோவிலை பத்தி சொன்னதும் எனக்கு ஏதோ நல்லது நடக்க போறதுன்னு தோணித்து. ஆனா நான் வாங்கி வந்த வரம் அப்படி எல்லாமே பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. அவர் விஷயத்தில் எப்போதான் நல்லது நடக்கும்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியறதா? நீங்க என்ன சொல்றீங்க? அங்க எதுவும் தெரியலையா? ஒன்னும் தெரியலையே. சரி, போலாமா மாமி? சுவாமி எங்கேயோ நிறைஞ்சிருக்காரு. கோவில்லன்னு இல்லை. அதனால
என் மனசுக்கு இது இடிஞ்சு போன கோவிலா தெரியல. இந்த கோவில்ல 6 கால பூஜை நடந்திருக்கு. திரும்பவும் 6 கால பூஜை நடக்கத்தான் போறது. அதனால என்னோட பிரார்த்தனையை நான் இங்கேயே தான் பண்ண போறேன். கடவுளே, என் கணவரை சீக்கிரமா என் கண்ணில் காட்டு. எல்லா கஷ்டங்களும் தீரணும். நீதான் அருள் புரியணும் சுவாமி. பகவானே, ஓம் நமச்சிவாய. வைத்தியம். நீங்க பாட்டுக்கு போங்க மாமி. வாங்க வாங்க போலாம். சீக்கிரம் போங்க போங்க.
குட் மார்னிங் சார். சாரி சார், டிராஃபிக்கில் கொஞ்சம் ஹெல்டப் ஆயிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். விவேக்கை பார்த்தீங்களா? நேர்லே போய் மீட் பண்ணேன் சார். நம்ம கெஸ் பண்ண மாதிரி அந்த மந்திரவாதி உங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணியிருக்கான் சார். முதல்ல மேகனா கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னவன் இப்போ வழியை வந்து வரேன்னு சொல்லியிருக்கான். என்னோட கணிப்புப்படி அவன் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு தெரியுது. அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனே முன் வந்து சொல்லியிருக்கான். அவங்க எப்போ போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது ஆளை போட்டால் ரொம்ப பிளைண்டாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். ஸோ அதனால தான் அவங்க கூட யாராவது இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் விவேக்கை கம்பல் பண்ணி அவங்க கூட போக சொல்லியிருக்கேன். ஏன் ஆண்ட்ரோஸ், அந்த மந்திரவாதிக்கும் எனக்கும் நடந்த சண்டையை பற்றி விவேக் ஏதாவது சொன்னானா? இல்லை சார், அதை பற்றி எதுவும் சொல்லலை சார். ஏன் சார்? இல்லை, நத்திங். அந்த மந்திரவாதி உண்மையிலே ரொம்ப அழுத்தக்காரன் ஆண்ட்ரோஸ். என் விஷயத்தை சொன்னால் அதுக்காகத்தான் இப்போ கொல்லிமலைக்கு வரேன்னு மேகனாவுக்கு டவுட் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் அவன் சொல்லாமல் இருக்கான். நீங்கள் சொல்கிறதும் எனக்கு சரின்னு தான் படுது சார். உங்கள் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு மேகனாவுக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆளை நான் ஃபாலோ பண்ண போட்டிருந்தேன். பட் இது வரைக்கும் அந்த மந்திரவாதி மேகனாவை வெளியே வச்சு எங்கேயும் மீட் பண்ணலை. ஸோ அவன் எங்கேயோ ஒரு ஹைட் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு தன்னோட பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டோன்னு தோணுது. சில சமயங்களில் மனசோட வேகத்தை புத்தியால் கட்டுப்படுத்த முடியறதில்ல. சார் விடுங்க சார். நடந்ததை பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை விட நடக்க போகிறத பற்றி யோசிப்போம் சார். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சேலம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். இவங்க கொல்லிமலைக்கு கிளம்புற அன்னைக்கு நானும் என் டீமோட அவங்கள ஃபாலோ பண்ண போகிறோம் சார். நானும் வரேன். சார் நீங்கள் எதுக்கு சார்? இல்லை, எனக்கு இங்கே இருந்தால் அங்கே அவளுக்கு என்ன நடக்குதோ ஏதோன்னு ஒரு டென்ஷனில் இங்கே எந்த வேலையும் ஓடாது எனக்கு. இங்கே அடுத்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண தவிர நான் தானே சரி செய்யணும். இல்லை, எல்லாத்துக்கும் மேலே நீங்களாம் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்குவீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பொண்ணு சார், அவளுக்கு எதுவும் நடந்துடாம நான் வரதாலும் உங்களுக்கு அங்கே ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கோ இல்லையோ, நான் வரதுனால உங்களுக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இருக்காது. சரி சார், ஓகே வாங்க. இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த விஷயத்தில் நான் உங்களை ரொம்ப நம்பியிருக்கேன். ப்ளீஸ் பார்த்துக்குங்க. டேக் கேர் ஆஃப் மை டாட்டர். சார் கவலைப்படாதீங்க சார். நீங்கள் தைரியமாக இருங்க சார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபர்தராக எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நான் கிளம்புறேன் சார். பெருசு
பெருசு சொன்னா கேளு பெருசு. நீ சாமி கும்பிடு, நெத்தியில் விபூதி வச்சுக்கோ, நமச்சிவாயம் சொல்லு, இன்னும் வேணாலும் பண்ணு. ஆனால் சாப்பிடாத மட்டும் இருக்காது பெருசு. என் உயிரை வாங்காத பெருசு. சொல்கிறது கேளு. அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உன்னால் நாங்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு போயிருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆனோம் பெருசு. உனக்கு புண்ணியமாக போகுது பெருசு. தயவு செஞ்சு சாப்பிடு பெருசு. ஏப்பா, நான் என்ன பட்னி கிடந்து உடம்பெல்லாம் இழைச்சி அப்படியே போய் இந்த சினிமா இல்லாமல் நடிக்க போகிறேன்? உலக சேமத்துக்காக, உலக நலத்துக்காக நான் விரதம் இருந்தேன். அதான் உங்கள் சீஃப் டாக்டர் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏப்பா பெருசு, ரொம்ப சந்தோஷம் பெருசு. இப்போதான் நிம்மதியாகுது. பார்த்தா பெருசு பெருசு. அப்புறம் உன்னை தேடி அடிக்கடி ஒரு பொண்ணு வருத. அதாண்ட பாண்டி ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அப்படி இப்படின்னு சொல்லு பெருசு. ஐயோ, பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லையப்பா. அட சும்மா எனக்காக ஒரு வாட்டி சொல்ல பெருசு. மீனு எங்க போயிட்டேன் மீனம்மா? நேற்றுலேருந்து உன்னை பார்க்காம நான் காஞ்சி போயிட்டேன் தெரியுமா? என்ன விஷயம்? ஏன் மீனம்மா இப்படி டல்லாக்குற? அதுவும் இந்த பாண்டி இருக்கு சொல்ல. என்ன மேட்டர்னு சொல்லு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன் மீனம்மா. உன் மூஞ்சி இப்படி டல்லா பீஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்கிறத பார்க்கறதுக்கு இந்த மனசு கேட்கல மீனம்மா. மீனம்மா என்னாச்சு மீனம்மா? நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டோம், அப்புறம் என்னத்துக்கு மென்னு முழுகுற? இன்னும் 10 நாள் அக்கா கல்யாணம், நல்லா ஜாலியா இருக்கு தேவையில்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, பாண்டி இருக்கிறேன். முதல் நாள் நைட்டே வந்துடுற சத்திரத்துக்கு பசங்களை இட்டுன்னு. மறுநாள் பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டி கிளம்புறவங்களும் கூட மாட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன். இன்னும் நைட்டு பசங்க தண்ணி கிண்ணி அடிப்பானுங்க, அது கொஞ்சம் செலவாகும். என்னால் முடிஞ்சதை பண்ண. அது எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது மீனம்மா. எனக்கு அந்த வாசனையே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமானே சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற மீனம்மா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. முதல்ல நிச்சயதார்த்தத்தப்ப பேசினது 5 சவரனும் தாலியும் தான். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 10 சவரன் போட்டாதான் ஆச்சு. இல்லனா இப்பவே கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. மண்டபத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இருந்த எல்லாத்தையும் வித்து சொந்தக்காரங்க கையில காலெல்லாம் விழுந்து கடன் வாங்கிதான் அம்மா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு சக்தி இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலையே அம்மா விழுந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க பிடிவாதமா தான் இருக்காங்க. அதனால அம்மா மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா குடும்பத்தோட எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் எங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஒரே ஒரு சந்தோஷமும் இப்போ கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுக்கு மேலேயே என்ன எதுவும் கேட்காதீங்க. மீனம்மா 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 அழுவாத மீனம்மா, அழுவாத. நீ அழுவதை பார்த்தா எனக்கு அழுகா வருது மீனம்மா. எப்படியாவது உங்க அக்கா கல்யாணத்துல பில்டப் கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிடலான்னு நினைச்சேன். என் பொல்லாத நேரம் கல்யாணமே நடக்காது போலகுது. போற போக்க பார்த்தா எனக்கு டாடா காட்டு போயிடுவோம் போலகுதே மீனம்மா. பெருசு என்ன பெருசு பாக்குற? உனக்கு என்ன கவலை? நீலாம் கடைக்கு போக போறியா? அரிசி வாங்க போறியா? கல் பொறுக்கி ஒலை கொதிக்க வைக்க போறியா? எப்ப பார்த்தாலும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்.
இப்படியே பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கிற. யூத்துங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு புரியாது பெருசு, புரியாது பெருசு. குழந்தைங்களா, இன்னைக்கு உங்களுக்கு பிஸ்கட் கிடையாது, போங்க. மீனமா, மீனமா, மீனே. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா குடும்பத்தோட எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு சக்தி இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலையே அம்மா விழுந்துட்டாங்க. வசந்தி, வசந்தி, இதோ வரேன். ஃபோன்ல கேட்டப்போ காஃபி மட்டும் போதும்னு சொன்னேன். இப்போ மூடு எப்படி இருக்கு? ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? காஃபி மட்டும் போறேன் எனக்கு. நீ முதல்ல உட்கார். என்ன இன்னும் ஒரு 2 தான் இருக்க போல இருக்கு. ஒரு வாரம் ஆச்சே, பழைய அண்ணாவை மாறி இருப்பேன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். அப்புறம் மேக்னா கிட்ட கொல்லிமலை ட்ரிப்பை பற்றி விசாரித்தேன். உடனே போகிறது இல்லைன்னு சொன்னான். இன்னும் ஏதோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வரணுமா, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் போவேன்னு சொன்னான். என்ன அப்படி பார்க்குற? அவ சொன்னதை உங்ககிட்ட சொன்னேன். நீ பார்க்கறத பார்த்தா ஏதோ நானே உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்ற மாதிரி பார்க்குற. இந்த பாரு வசந்தி, நீ வெகுளியா இருக்கிறதுனால மேகனா என்ன சொன்னாலும் நீ நம்பலாம். அதே என்ன பண்ண சொல்லாத. நீ ஏதாவது எமோஷ்னலாக பேசி அவள் ஊருக்கு போகிறத தடுப்பேன்ட்டு தான் இப்போதைக்கு அவள் போகலன்னு சொல்லியிருக்கா. ஏதோ டீட்டெயிலெலாம் வரணும்னு சொல்லி அது இதுன்னு கதை விட்டுருக்காங்க. அவள் யாரு கூட போகிறான்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அது என்னைக்குங்கிறத அவ உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இந்த காலத்து யூத்துகளுக்கு பெற்றவங்களை, பெரியவங்களை, அவங்கள மதிக்கணும், நம்பணும், அவங்க பேச்சை கேட்கணுங்கிறதுல ஒரு வேல்யூ இல்லாமல் போச்சு. பேப்பரை பார்க்குறல்ல, தினம் ஒரு நியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கோவமாக வருது. நம்ம பண்ணுற விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களை பாதிக்குமே, பின்னால் கஷ்டப்பட வைக்குமே அப்படின்னு துள்ளி கூட இவளுக்கு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்க்குறப்போ சில சமயம் ஏன் இப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருக்கு. அண்ணா, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி டென்ஷன் ஆகலாமா? வேண்டாம். கொஞ்சம் அமைதியா, டென்ஷன் ஃப்ரீயா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண. இத பாரு, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது. நீ செய்யற பூஜையும் தர்மமும் அவளை ஏற்கனவே காப்பாத்திருக்கு. சாமி இருக்குன்னா இப்ப என் பயமே என்ன தெரியுமா? இந்த டென்ஷன்ல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுதான். இங்க பார், நீ அவளை பத்தின கவலை விடு. இப்ப கூட அவ ஜாதகத்தை நம்ம ஜோசியர்கிட்ட காமிச்சேன். இப்ப சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு இல்ல, அது அவளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கான்.
பயப்படவே வேண்டான்னு சொன்னாரு. ஓகே, நீ சொன்னபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தா சரி. அப்புறம் அவகிட்ட இந்த கொல்லிமலை விஷயமா இப்போ எதுவும் பேச வேண்டாம். விட்டு நான் பார்த்துக்கிறேன். நான் டென்ஷன் ஆகலாமா? ரிலாக்ஸ்டாக தான் இருக்கேன். எல்லாம் உனக்காக தான். கொஞ்சம் சிரிய. என்ன சொல்லிட்டு நீ ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? என்னது? அப்போ நான் இஞ்சி தின்ன குரங்கா? சரி, ரொம்ப நாள் ஆசை உனக்கு. இப்போ ஆசை தீர்ந்துடுச்சுல, சந்தோஷம் தானே? இரு, எனக்கும் ஒரு காலம் வரும். பார்த்தா என்னப்பா, என்னாச்சுடா கண்ணா? கனவுமா? ஒன்றும் இல்லை. அந்த பைத்தியம். ஒன்றும் இல்லடா கண்ணா. அந்த பைத்தியம் கம்ப தூக்கி சுத்திக்கிட்டே என்னை தூக்கிட்டு போற மாதிரி வந்தாமா. ஐயோ ஈஸ்வரா, ஏண்டா கண்ணா ஏன் இப்படிலாம் நினைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சு. நான் சொன்னது மனசுலேயே நினைச்சுட்டு இருந்தேல்ல, அதான். நீ ஓம் நமச்சிவாயா சொல்லிண்டே படு, எல்லாம் சரியா போயிடும். தூத்தம் சாப்பிட்றியா? வேணாமா. சரிடா கண்ணா, படுத்துக்கோ. நீ படுத்துக்கோடா கண்ணா, படு. பயப்படாம படுத்துக்கணும். அம்மா உன் பக்கத்திலே தான் இருக்கேன். என்ன, தூங்கு. கண்ணை முடிண்டு சுவாமி நினைச்சுட்டே தூங்கணும். சரியா? தூங்குடா கண்ணா, பேசாம தூங்கு. அந்த பைத்தியம் கம்ப தூக்கி சுத்திக்கிட்டே என்னை தூக்கிட்டு போற மாதிரி வந்தாமா. ஹலோ, யாரு? மேகனாவா? ஆமாம் சார். சார், நான் லாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு சார். நான் உங்களுக்கு நிறைய SMS கூட அனுப்புனேன் சார். சார் ஏன் சார் அதை பார்த்து கூட எனக்கு கால் பண்ணவே இல்லை? அதான் இப்போ கூப்பிட்டுருக்கேன்ல. சார், நீங்கள் சொன்ன அந்த ஓலைச்சுவடி சுகந்தியோட வீட்டில் இல்லை. ஆஃபீஸில் அவள் டேபிள் ட்ராயரை திறக்க நான் 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஒரு நாள் நைட்டு
ஆல்மோஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்க கிட்ட நான் மாட்டியிருப்பேன் சார். நல்ல வேளை என் கூட இருந்தார்ல விவேக், அவரால் நான் தப்பிச்சேன் சார். அது சரி, இப்போ அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி ஏன் நேரத்தை வீணாக்குற? சார் நீங்க தானே சார் அந்த ஓலைச்சுவடி இருந்தாதான் சுகந்தியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. அது டேபிள் ட்ராயருக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். அது என்னால கண்டிப்பா முடியாது சார். அதை தவிர நீங்க தயவு செஞ்சு கோவப்படாம வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் பண்றேன். முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட ஏன் கருத்து கேட்குற? சார் ப்ளீஸ் சார், நான் இப்பதானே சார் சொன்னேன் கோவப்படாதீங்கன்னு. நான் இது விஷயமா புதுயுகம் பத்திரிகையில எழுதுற கட்டுரையை படிச்சுட்டு ஒரு பொண்ணு எனக்கு கொல்லிமலையிலேருந்து கால் பண்ணா சார். அங்க வந்தா என்னை யாரோ சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னா சார். அந்த கும்பல் கிட்ட தான் சுகந்தி மாட்டிருக்கான்னு எனக்கு தெரியுது. இது விஷயமா உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும்னு தான் நான் உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணேன் சார். நான் உங்களை நேர்ல மீட் பண்ணோம் சார். சார் எப்போ மீட் பண்ணலாம் சார்? இல்ல, இப்போதைக்கு யாரையும் சந்திக்கிற மனநிலையில நான் இல்ல. சார் போனை நான் வைக்கிறேன். சார் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் சார், இந்த விஷயத்துல உங்க உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது சார். சார் ப்ளீஸ் சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து உங்களை பார்க்குறேன் சார். சார் சார் ப்ளீஸ் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. சரி, நான் வரேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வெளியே நாம சந்திக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நாளைக்கு மத்தியானம் 4 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். அப்போ ஒன்றை தவிர வேற யாரும் அங்க இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றை தவிர வேற யாராவது இருந்தாங்கன்னா அதுவே நீ என்ன பார்க்குற கடைசி சந்தர்ப்பமா இருக்கும். நாளைக்கு மந்திரவாதி வரும்போது வசந்தி வீட்டில் இருக்கக்கூடாது. அவகிட்ட ஏதாவது சொன்னாலும் 1008 கேள்வி கேட்பா, பிரச்சனை வரும். எப்படியாவது சமாளிச்சாகணுமே. கண்டிப்பாக அந்த மந்திரவாதி கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஏதாவது பண்ணணும்.